ChatGPT செம்மையான ஒரு டாபிக். ChatGPT. கடந்த 2 காணொளிகள் பார்த்துருக்கோம். ChatGPTனா என்ன, அது எப்படி செயல்படுது, கூகுளில் ChatGPT அப்படிங்கிறது கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணிடுமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதிலாக அந்த காணொளிகள் இருந்திருக்கு. ஸோ இந்த காணொளியில் இந்த ChatGPT அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணமாக மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஃபேஸ்புக் இவங்க எல்லாமே அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இப்போ மெடிக்கல் ஃபீல்டுலேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நுழைய ஆரம்பித்திருக்கிறது. ஸோ எதிர்கால திட்டங்கள் இந்த ChatGPT, OpenAI, மைக்ரோசாஃப்ட், கூகுள் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான வேறொரு உலகம்தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1964 MIT யூனிவர்சிட்டியை சார்ந்த பலவிதமான விஞ்ஞானிகள் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு பின்னாடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ChatGPTனுடைய மூதாதையர் அப்படின்னு சொல்லலாம். 1964க்கு பிறகு இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது முழுமை பெற்று 1966 ஒரு பெயர் போடப்படுகிறது. அந்த பெயர் தான் எலிசா அப்படின்னு சொல்கிற அந்த சாஃப்ட்வேர். ஸோ இந்த எலிசா அப்படிங்கிறது தான் நம்ம கீவேர்டு கொடுத்து ஏதாவது சர்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்தது மாதிரியே கீவேர்டு கொடுத்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், இல்லாட்டி சாட்போட் அப்படின்னு சொல்லிடலாங்க. இந்த எலிசாவுக்கு பிறகு அடுத்ததாக வர்றது தான் அலைஸ் அப்படிங்கிறது. அது 1995 தான் வருது. 1995க்கு பிறகு 2001 ஸ்மார்ட் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஆட்டோமேட்டட் ஒரு போட் அப்படிங்கிறது வருது. நம்ம ஏதாவது என்டர் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் வார்த்தைகளெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சாட்போட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு 10-12 வருடங்களுக்கு பிறகு தான் அலெக்சாவாக இருக்கட்டும், ஹே கூகுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா சிரியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பெயரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடன் சேர்ந்து மக்களுடன் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாட்போட் அப்படிங்கிறது அடுத்த பரிணாமம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளடக்கிய மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக மாறி இருக்கக்கூடிய ChatGPT. ChatGPT அப்படின்னு சொல்லும்போதே அது OpenAI என்கிற நிறுவனத்தினுடையதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த OpenAI அப்படிங்கிற நிறுவனத்தை எலன் மஸ்க் அவர்களும் இன்னும் பல நபர்களும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்திலேயே மைக்ரோசாஃப்ட் என்ன செய்கிறாங்கன்னா இந்த OpenAIக்குள்ள கிட்டத்தட்ட $1 பில்லியன் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத அவங்களுடைய வளர்ச்சி நிதிக்காக ஒதுக்குறாங்க. அந்த வளர்ச்சி நிதி அப்படிங்கிறது பலவிதமான ரிசர்ச் எல்லாமே செய்து பார்ப்பதற்கு தான். யாருமே எதிர்பார்க்கல ChatGPT அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. நவம்பர் மாதம் ChatGPT அப்படிங்கிறது வெளியில் வரும்போது தான் ஒரு சுனாமி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் ஒரு சுனாமி வீச தொடங்குது. வெறும் 5 தினங்களில் 10 லட்சம் யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த ChatGPTக்குள்ளே வராங்க. கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் எஸ்ஏஸ், அதாவது நீங்கள் போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்ஏ வேணும்ப்பா, அந்த எஸ்ஏக்குள்ளே ஹிமாலயா அப்படிங்கிறது சேர்க்கப்பட வேண்டும், அதே எஸ்ஏக்குள்ளே இன்னொரு ரிவர் அப்படிங்கிறது இருக்கணும், இப்படின்னு சொல்கிற கீவேர்ட்ஸை மட்டும் கொடுத்தா போதும். அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய எஸ்ஏயை யார் ரெடி பண்ணி தந்துடுவாங்க? ChatGPT அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசல்ட்டை நமக்கு தந்துடும். இந்த ChatGPT கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் இப்போ நிறைய பேர் அவங்களுடைய வெப்சைட்லலாம் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த ChatGPTயில் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் உள்ளடக்கிய வெப்சைட்ஸினுடைய டேட்டாஸ் அப்படிங்கிறது இருக்குது. 50 வருடங்கள் டேட்டாஸ் மட்டும் கிடையாது, 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத இந்த ChatGPT அப்படிங்கிறது அதனுடைய ட்ரைனிங் மாடலாக எடுத்திருக்கு. ஸோ 50 வருஷ டேட்டா 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ChatGPTனுடைய வளர்ச்சியும் அதனுடைய அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அதானி குரூப்பினுடைய தலைவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ChatGPTக்கு அடிமையாயிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய விஷயங்கள் ChatGPT சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். இவர் மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லாருமே அது என்ன ChatGPT, இதை வச்சு என்ன செய்யலாம், இதை வச்சு ஆர்டிக்கல் எழுதலாம், இதை வச்சு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் படிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி நாவல் படைக்கலாம், இது எல்லாமே இப்போ பல நபர்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ChatGPTனுடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நாங்கள் இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஸோ ஒரு மாதத்திற்கு $46 அப்படிங்கிறது வாங்கி எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி, அன்அஃபிஷியல் செய்தி வெளியாகி இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு $46 அப்படிங்கிறத நம்ம பே பண்ணணும். அப்படி பே பண்ண பிறகு இந்த ChatGPTயில் நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு தேவையான கேள்விகளையும், இல்லை ஒரு நாவல் கிரியேட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு செனரியா வச்சுட்டு ஒரு கதை, ஒரு ட்விஸ்ட் நிறைந்த மிக முக்கியமான வரலாற்று ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ChatGPTயில் நம்முடைய ஃப்ரேசஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம்.
ஆனால் இந்த ChatGPT அப்படிங்கிறது இத்தோடையும் முடியலை. இப்போ எல்லாருக்குமே இது ஒரு பொறி தட்டி இருக்குது. அதாவது கூகுளாக இருக்கட்டும், ஓப்பன் ஏஐக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓப்பன் ஐ மாதிரியே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், அப்படியே நம்ம பார்க்க போனோம்னா மெட்டா, ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஓப்பன் ஏஐ கூட தோத்துட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனடியாக மைக்ரோசாஃப்ட் என்ன செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி அதனுடைய அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு. நாங்கள் ஓப்பன் ஐயில் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். இந்த ஓப்பன் ஏஐனுடைய ChatGPT-ஆக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய மாடல்ஸ், நிறைய ஒரு 50 வருட டேட்டா வச்சு அவங்க ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாடலை எங்களுடைய தேடுபொறியான பிங்கில் எல்லாமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை தான் கூகுள் வர்சஸ் ChatGPT அப்படிங்கிற ஒரு பதிவில் பார்த்தோம். கூகுள் நிறைய தகவலை தரும், ஆனால் ChatGPT-யில் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த வீடியோக்கு டைட்டில், எனக்கு ஒரு டைட்டில் வேணும்ப்பா, அதில் இந்த ChatGPT இன்க்ளூடடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 5 டைட்டிலும் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்படி பல நேரங்களிலும் ChatGPT அப்படிங்கிறது பல மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஸோ எங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ், எங்களுடைய பை ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் ஓப்பன் ஏஐனுடைய சில பல டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் அறிவித்திருக்கிறார்கள். சரிப்பா, இந்த ChatGPT அப்படிங்கிறது கூகுள் கூட காம்படிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி கூகுள் லாம்டா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த லாம்டா அப்படிங்கிறது தான் முதலாக டியூரிங் டெஸ்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ண ஒரு சாட்போட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன டியூரிங் டெஸ்ட்? வேறு யாருமே கிடையாது, 1950 அலன் டியூரிங் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். அவரால் 1950 உருவாக்கப்பட்டது தான் இமிட்டேஷன் கேம், அப்படி இல்லைனா டியூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமிட்டேஷன் கேம் அப்படி இல்லைனா இந்த டியூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளில் எந்த அளவுக்கு பதில் தருது, எந்த அளவுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, இதை பொறுத்து அது டியூரிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலாம், ஃபெயில் ஆகலாம். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பாஸ் ஆகிருந்தது, அது கூகுள் லாம்டா தான். இப்போ அதன் பிறகு டிசம்பர் மாதம் யார் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த டெஸ்ட்டை? ChatGPT அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்கு. ChatGPT இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டுமே பாஸ் பண்ணலை. சொல்லப்போனால் ChatGPT-யை வச்சு நிறைய பேர் சட்டம் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த ChatGPT-யை பென்சில்வேனியாவை சார்ந்த ஒரு ப்ரொஃபஸர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, MBA கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த ChatGPT-ட்ட கேட்டிருக்கார். MBA-ல கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கும் ChatGPT அக்யூரேட்டாக அதனுடைய ஆன்சர்ஸை கொடுத்துருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மேக்ஸ் சம்பந்தமான சில கேள்விகளையும் இந்த ChatGPT-ல அந்த ப்ரொஃபஸர் கேட்டிருக்கார். அதுக்கு ஏடாகுடமான பதிலை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு ChatGPT அப்படிங்கிறது MBA பாஸ் பண்ணிருச்சு, ஆனால் மேக்ஸில் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ரிசல்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி அவங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்தது மாதிரி, எப்படி அவங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்தது மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சினிமா டைரக்டர்ஸ் இல்லாட்டி நம்ம பார்க்கக்கூடிய பலவிதமான ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ChatGPT ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அனிமேஷன் படித்தவங்க இல்லை பலவிதமான ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓப்பன் ஏஐ ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிட்டுருக்கு. ஏன்னா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ChatGPT. இதே மாதிரி ஓப்பன் ஏஐக்கு DALL-E அப்படிங்கிற இன்னொரு ப்ராஜெக்டும் இருக்குது. இந்த DALL-Eல எனக்கு ஒரு மவுண்டெயின் இருக்கணும், அந்த மவுண்டெயின் கிட்ட ஒரு படகு இருக்கணும், அந்த படகுக்கு மேலே 2 ஈகிள் இருக்கணும், அந்த ஈகிள் கையில் ஒரு பாம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸ் கொடுத்தேன்னா இதுக்கு தகுந்தது மாதிரியான ஒரு புகைப்படத்தை நமக்கு என்ன தரும்? அந்த DALL-E அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் நமக்கு அவுட்புட்டாக தரும். DALL-E மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் யோசிப்பதை விட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கூடுதலாக ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்க ஆரம்பித்ததுனால ஆர்டிஸ்டினுடைய வேலைகள் பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் ChatGPT இல்லை ஓப்பன் ஏஐயில் மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு முந்தைய வாரம் தான் அதே மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து 5% நாங்கள் என்ன செய்கிறோம், லே ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மைக்ரோசாஃப்ட் மட்டும் கிடையாது, இந்த பக்கமாக மெட்டா, ஃபேஸ்புக்கினுடைய தாய் நிறுவனம், அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, அவங்களுடைய 13% ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ட்விட்டரும் அவங்களுடைய பல எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறவங்கள வேலையை விட்டு தூக்குனாங்க. இப்படி வேலையை விட்டு தூக்குறதுக்கு காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுல, இப்போது அது இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்ததால் பல நபர்களுடைய வேலைகளும் இப்போது பறிக்கப்பட்டு வருகிறது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. சரிப்பா,
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கோடிங் எழுதுறதுக்கு, சாஃப்ட்வேர் கோடிங் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நாவல் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஏன் நம்ம டிபி ட்ரூப்ஸை சார்ந்தவங்க கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன பிறகு நான் இந்த ChatGPTயில் போய் ஒர்க் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய பல அசைன்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அது எனக்கு ஃபில் பண்ணி தருது, நான் அதை பார்த்து எழுதிக்கிறேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யங்கர் ஜென்ரேஷனுடைய மூளை அப்படிங்கிறது மழுங்கடிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கிறது. ஆனால் யங்கர் ஜென்ரேஷன் பொதுவாக கூகுள் வந்தோடனே நம்ம எல்லாம் என்ன மறந்துட்டோம், சில பல விஷயங்களை மறந்துட்டோம். நம்முடைய டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், நமக்கு முக்கியமான நபர்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வர வர நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டுருக்கோம். நம்முடைய மூளை அப்படிங்கிறத பயன்படுத்துவதை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே யங்கர் ஜென்ரேஷன் மேலே, இல்லாட்டி குழந்தைகள் மாணவர்களிடையே இந்த ChatGPT பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, இல்லை இதே மாதிரி ChatGPTயை இப்போ எல்லாருமே செய்ய போகிறாங்க. இனி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலோ, மைக்ரோசாஃப்ட் பிங்கில் நீங்கள் சர்ச் பண்ணாலோ, இல்லை அடுத்ததாக ஆப்பிள் டிவைசஸில் சஃபாரியில் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணாலோ, அங்கே எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த அமைப்புகள் இல்லாட்டி இந்த நிறுவனங்கள் எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, கூகுள் நான் சொன்ன மாதிரி லாம்டா அப்படிங்கிற ப்ராஜெக்டில் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓப்பன் ஏஐனுடைய இன்னொரு விஷயம் டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படிங்கிறது தான் DALL-E 2 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த DALL-E 2க்கு பதிலாக கூகுளை பொறுத்த வரைக்கும் இமேஜன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இமேஜன் அப்படிங்கிறதும் நம்ம என்ன டைப் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி இமேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு தரும். ஸோ கூகுள் இமேஜன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கூட இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மெட்டா ஃபேஸ்புக் என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருக்காங்க, மேக் அ சீன் அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேக் அ சீனும் DALL-E 2ம் இல்லாட்டி இமேஜின் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் கொடுக்க அதை இமேஜாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமகாலமாக எவ்வளவு நல்ல நல்ல கண்டுபிடிப்புகளுக்கு உதவியாக இருந்திருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. பல விஞ்ஞானிகள் நியூக்ளியர் ஃபியூஷன் வழியாக மிக முக்கியமான கண்டுபிடிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒருவேளை மாற்று எரிசக்தியாக நம்ம நியூக்ளியர் ஃபியூஷனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் காரணமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானா. அதே மாதிரி ப்ரிடிக்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 200 மில்லியன் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறதுலையும் மிக முக்கியமான பங்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும். என்ஜினியரிங் ஆஃப் அ பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் என்சைம் ஃபார் பெட் which make up 12% of the global solid waste. பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடிய சின்ன உயிரினத்தை கண்டுபிடிப்பதற்கும் யார் உதவியாக இருந்திருக்காங்க? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியாக இருந்திருக்கு. இது இல்லாமல் பலவிதமான மேத் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு, இல்லை நேச்சுரல் லாங்குவேஜ் கோட் எழுதுறதுக்கு, இப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமகாலத்தில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற நிறுவனம் அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓப்பன் ஏஐனுடைய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பார்க்கப்படுது. சொல்லப்போனால் இன்டர்நெட் உலகத்தில் அடுத்த புரட்சிக்கு மனிதர்கள் தயாராக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். இந்த புரட்சி அப்படிங்கிறதுல வரும் தலைமுறையை பாதிக்கக்கூடிய, வரும் தலைமுறைக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது 80% இருக்க போவதாகவும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. எவ்வளவு ரூபா, எந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எதுவுமே இன்னும் மைக்ரோசாஃப்ட் வெளியில் விடலை. ஸோ இப்போ பெரிய நிறுவனங்களிடையே கடுமையான ஒரு போட்டி வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஓப்பன் ஏஐல நிறைய நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கவுங்க நிறுவனங்கள் இதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மெட்டாவாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அவங்கவுங்க ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணி அதில் மிகப்பெரிய அளவு ஃபண்ட் அப்படிங்கிறத டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்தந்த நிறுவனங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கான அடிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும்தானா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால், அதாவது எனக்கு என்னென்ன நோய் இருக்குது, என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, இதை வச்சு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி மருத்துவ உலகத்திலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ட்ரக்ஸ் அப்படிங்கிறத சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் விளையாட போகுது அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் இன்ஸ்டாடிப், BioNTech இந்த 2 நிறுவனத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். கொரோனா வேக்சின் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் BioNTech பற்றிலாம் தெளிவாக நமக்கு தெரியும். இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து EWS அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் தான்.
இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கொரோனாவினுடைய அடுத்த வேரியண்டை நாம் பொதுவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கண்டுபிடிப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்னாடியே இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருமா? ஏன்னா இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்துக்குள்ள பல நாடுகளுடைய பல மனிதர்களுடைய டேட்டா அப்படிங்கிறது ஃபீட் செய்யப்பட்டு அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ரிசல்ட்டை எடுத்து ஒருவேளை அடுத்த வேரியண்ட் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்ன 15 நாட்களுக்கு பிறகு தான் மனிதர்களாகவே என்ன செய்வாங்களாம், அப்படி ஒரு அப்டேட் வந்திருக்குங்கிறத சொல்லுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கான அட்வான்ஸ்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தையும் யார் உருவாக்கிட்டு இருக்காங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி மருத்துவ உலகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மனிதர்களை விட 1.5 மாதத்திற்கு அட்வான்ஸ்டாக இருக்குமா? ஸோ 1.5 மாதத்துக்கு பிறகு மனிதர்கள் கண்டுபிடிப்பதை 1.5 மாதத்துக்கு முன்பே இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எல்லாமே கண்டுபிடிச்சிரும்னு சொன்னால் நம்ப முடியுது அவங்களால? இவ்வளோதானா விக்கி அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே கூகுளை பொறுத்த வரைக்கும் கூகுள் பிரைன் டீப் மைண்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் ஆல்ரெடி கூகுள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏஐ ரிசர்ச்சாக இருக்கட்டும், ஓப்பன் ஏஐ கூட அவங்க போட்டிருக்கிற பலவிதமான ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், அவங்களும் அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சோதித்து கொண்டிருக்கிறார்கள். மெட்டாவை பொறுத்த வரைக்கும் FAIR அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் ஏஐ ரிசர்ச் அப்படிங்கிற டெடிகேட்டட் டீமே இதுக்காகவே இருக்குது. அது இல்லாமல் அமேசானாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இவங்களும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீம் அப்படிங்கிறத டெடிகேட்டடாக உருவாக்கி அவங்களுக்கான ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, IBMல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அப்ளிகேஷன் என்ன, அதை எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரிசர்ச்லையும், அதே மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸ், இன்டெல், குவால்காம் இவங்க அவங்களுடைய சிப்செட்டில் அவங்களுடைய மதர் போர்டுக்குள்ளலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே சோதித்து கொண்டிருக்கிறார்கள். கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு NVIDIA, GeForceலாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த NVIDIAவாக இருக்கட்டும், இன்னும் பல விதமான கிராஃபிக்ஸ் கார்டு மேனுஃபேக்சரிங் அந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், அந்த நிறுவனங்கள் எல்லாருமே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் கால் பதித்து விட்டார்கள். ஸோ நாளைக்கு இந்த தலைமுறை அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிற கனவு உலகத்தில் ப்ளஸ் மெய்யான ரொம்ப அக்யூரேட்டான தகவலுடன் வலம் வர போகிறார்கள். நாம் ஒரு காலகட்டம் இருந்துச்சு, நமக்கு சில பல கற்பனைகள் மட்டும்தான் இருக்கும், முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், தள்ளி தள்ளி போடுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் ஒரு கிளாஸை மாட்டிட்டாங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணும். நம்ம கற்பனை அப்படிங்கிறத ரியலாக அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரலாம். இது எல்லாத்துக்குமே தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கு, அதுதான் ChatGPT. இந்த ChatGPT இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுனால தான் எகெயின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய அப்ளிகேஷன், அதனுடைய ஃபியூச்சரை பற்றி மனித குலம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. ஸோ பார்க்கலாம் இந்த ChatGPT என்னென்ன மாயங்கள், மந்திரங்கள் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் செய்ய போகிறது அப்படிங்கிறத. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.